உற்சாகமாக இருப்பது என்பது மதிப்பிற்குரியது. ஏனென்றால் நீங்கள் விஷயங்களை அனுபவிக்கும் விதம் மற்றும் மற்றவர்கள் உங்களுக்கு எவ்வாறு பதிலளிக்கிறார்கள் என்பதை இது மாற்றுகிறது. உங்களது செயல்கள் ஆற்றலுடனும் உண்மையான ஆர்வத்துடனும் எதையாவது அணுகும்போது சாதாரண வேலைகள் கூட அதிக ஈடுபாட்டுடனும் இருக்கும். நீங்கள் உத்வேகத்துடன் இருக்கவும் சிரமங்களை சமாளிக்கவும் செயல்முறை முடிவடையும் வரை காத்திருப்பதற்கு பதிலாக உண்மையில் அதை அனுபவிக்கவும் வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், உற்சாகமாக இருங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். நண்பர்களே, உற்சாகமாக இருப்பது என்பது நீங்கள் ஆற்றலை தக்க வைத்து விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கலகலப்பாகவும் ஈர்க்கவும் செய்வது. உற்சாகமாக இருப்பது என்றால் எதையாவது பற்றி வலுவான செயலையும் ஆர்வத்தையும் காட்டுவதாகும். நீங்கள் உண்மையிலேயே ஆர்வமாக இருக்கும்போது உங்களது வார்த்தைகள், செயல்கள் அல்லது அணுகுமுறை மூலம் நேர்மறை மற்றும் உந்துதலுடன் அதை வெளிப்படுத்தும் அந்த உணர்வே ஆகும். இதை பற்றி யோசித்து பாருங்கள். ஆர்வமுள்ள ஒருவர் எதையாவது செய்வது இல்லை. அவர்கள் ஆற்றலுடனும் ஆர்வத்துடனும் அதை செய்வார்கள். உற்சாகமாக இருப்பது என்பது மதிப்பிற்குரியது. ஏனென்றால் நீங்கள் விஷயங்களை அனுபவிக்கும் விதம் மற்றும் மற்றவர்கள் உங்களுக்கு எவ்வாறு பதிலளிக்கிறார்கள் என்பதை இது மாற்றுகிறது. உங்களது செயல்கள் ஆற்றலுடனும் உண்மையான ஆர்வத்துடனும் எதையாவது அணுகும்போது சாதாரண வேலைகள் கூட அதிக ஈடுபாட்டுடன் இருக்கும். நீங்கள் உத்வேகத்துடன் இருக்கவும் சிரமங்களை சமாளிக்கவும் செயல்முறை முடிவடையும் வரை காத்திருப்பதற்கு பதிலாக உண்மையில் அதை அனுபவிக்கவும் வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு சிற்றலை விளைவையும் கொண்டுள்ளது. உற்சாகம் தொற்றக்கூடியது. உற்சாகத்தையும் நேர்மறையையும் காட்டும் ஒருவருக்கு மக்கள் இயல்பாகவே சிறப்பாக பதிலளிப்பார்கள். இது கதவுகளை திறக்கலாம், குழு பணியை மேம்படுத்தலாம் மற்றும் உங்கள் தகவல் தொடர்புகளை கட்டாயப்படுத்தாமல் மேலும் தூண்டலாம். மற்றும் முக்கியமாக, உற்சாகம் என்பது சத்தமாக அல்லது அதிக ஆர்வமாக இருப்பதை குறிக்காது. இது வெறுமனே உடனிருப்பது, ஆர்வமாக இருப்பது மற்றும் உங்களின் சிறந்த முயற்சியை கொடுக்க தயாராக இருப்பது என்பதாகும். அந்த மனநிலை மட்டுமே காலப்போக்கில் முடிவுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி, உற்சாகமாக இருப்பது என்பது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வது முக்கியமாக பார்க்கப்படுகிறது என்று சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்றதை நம்புகிறோம். மேலும் இது போன்ற மற்ற பதிவுகள் வருவதற்கு ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். தேங்க்யூ.